அன்புக்குரியவர்களே, தினமொரு தூதின் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 100 3வது வார்த்தை. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். அவரால் உண்டாக்கப்பட்ட அவருடைய ஜனமாகிய நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோமாம். அப்போ அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, அந்த நல்ல மேய்ப்பன் எங்கே தண்ணீர் இருக்கிறது, எங்கே புட்கள் இருக்கிறது என்று சொல்லி, எங்கே ஆபத்து இருக்குது, எங்கே பிரச்சனை இருக்குது என்று முன்கூட்டி அறிந்தவன் தான் மேய்ப்பன். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பனின் மேய்ச்சலின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கிற நாம் என்ன செய்யணும்னா, இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று. அப்போ நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்ப்போம். அவரே நமக்கு வாசலாக இருக்கிறபடினால அவருடைய வாசல் வழியாக நாம் உட்பிரவேசிக்கிற போது நாம் மேய்ச்சலை கண்டடைவோம். அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு எத்தனையோ சத்தங்கள் இந்த உலகத்துக்குள்ளே அனுதினமும் வந்து கொண்டே இருக்கிறது. நமக்குள்ளிருந்து ஒரு சத்தம், நமக்கு வெளியிலிருந்து ஒரு சத்தம் என்று சொல்லி பல சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உலகத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் அவரின் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறபடினால அவரின் சத்தத்துக்கு மட்டுமே நான் செவி சாய்ப்பேன். ஏனென்றால் அவரின் சத்தத்துக்குள்ளே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அவருடைய சத்தத்துக்குள்ளே மேய்ச்சல் அடங்கி இருக்கிறது. அவருடைய சத்தத்துக்குள்ளே தான் நம்முடைய வாழ்வினுடைய ஜீவனே இருக்கிறது. ஆகவே அவரின் சத்தத்துக்கு செவிசாய்த்த ஆடுகளாக அவருடைய மந்தைக்குள்ளாக அடங்கி இருப்போம். நிச்சயமாக மேன்மை வரும், நிச்சயமாக உயர்வு வரும். உங்களையும் என்னையும் அவருடைய மந்தையிலிருந்து பறித்து கொள்ள எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. ஆகவே அவருடைய மந்தைக்குள்ளாக அடங்கியிருப்போம். கர்த்தர் கொடுக்கிற உயர்வை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு உயர்வின் நாளாக இருப்பதாக. பரலோக பிதாவே, நீர் எங்களை ஆமாண்டவரே மேய்ச்சலின் ஆடுகளாய் வைத்திருக்கிறீர். நல்ல இடத்தில் எங்களை கொண்டு சேர்ப்பீரப்பா. நல்ல தண்ணீரை கொடுப்பீர். நிறைவாகவே எங்களை நடத்துவீர். ஆமாண்டவரே, உம்முடைய நடத்துதலுக்கு உட்பட்ட ஆடுகளாக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் எங்கள் வாழ்வின் ஆண்டவரே ஒரு வெற்றியின் நாளாக, உயர்வின் நாளாக இருப்பதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே இந்த வார்த்தையின் வெளிச்சம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.